வெல்கம் பேக் டு சேனல். தமிழ் சினிமால இருந்து நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் அண்ட் கமல்ஹாசனும் நம்ம ரஜினிகாந்தும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம். இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப நாளா வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஸோ ஒரு வழியா வியாழக்கிழமை இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி கமல்ஹாசனும் அண்ட் ரஜினிகாந்த் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க, ரஜினிக்கு ஒரு படம் பண்ண போறாங்க. அண்ட் அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாரு தெரியுமா? ஸோ நம்ம நெல்சன் தான் டைரக்ட் பண்ண போறாரு. எஸ், இதோடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்லாம் கூட இன்னும் லான்ச் பண்ணலை. பட் ஆனால் ப்ரீ லுக் போஸ்டர்ஸ்னு ஒவ்வொரு போஸ்டர்ஸ் தான் அவங்க இது வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா போஸ்டர்ஸ்லையும் ஒவ்வொரு ஸ்லாங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக இந்த படம் வந்து ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் இருக்க போகுது. ஸோ நிறைய அந்த பழைய வைப்பில் கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய ரஜினிகாந்த் சாரை கண்டிப்பாக இந்த படத்தில் பார்க்க முடியும். அண்ட் கமல்ஹாசனும் கூட வர போகிறாரு. அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய சம்பவங்கள் தான் பயங்கரமாக இருக்கும் நினைக்கிறேன். அதுவும் நெல்சன் டைரக்ட் பண்ண போகிறார். லாஸ்ட் படம் ஜெயிலர் படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பயங்கர மாஸ் பண்ணியிருப்பார், யாரும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி இந்த படத்தையுமே ஒரு நல்ல மாசான ஒரு சம்பவம் படமாக எடுப்பார்னு நம்புவோம். அண்ட் இந்த படத்தோடைய ஸ்பெஷல் ப்ரோமோ இன்னைக்கு மதியம் கரெக்டாக 12:07 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ப்ரோமோவில் நிறைய விண்டேஜ் ஸ்டைல்ஸ் தான் இருக்க போகுது. விண்டேஜ் கார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கமல்ஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் சாரும் சேர்ந்து வரக்கூடிய சீன்ஸ் ஏகப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டீசரில் நமக்கு பயங்கரமான ஒரு கூஸ் காத்துட்ருக்கு. ஸோ கமல்ஹாசனும் ரஜினிகாந்த் சாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்டை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட மியூசிக் வந்து நம்ம ஹனி சார் தான் போடுறாரு. ஸோ எனக்கு அந்த விண்டேஜ் கார்லாம் பார்த்து அதுக்கப்புறம் கமல்ஹாசனும் அண்ட் ரஜினிகாந்த் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்று கை மட்டும் ரெண்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுவே பார்க்க பயங்கரமாக இருந்தது. கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் லுக்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம். போஸ்டரும் காத்திருக்கு, கூடவே நமக்கு டீசருமே காத்துட்ருக்கு. பார்ப்போம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற டீசரில் இந்த மாதிரியான சர்ப்ரைசஸ் நமக்கு காத்துட்ருக்குன்னு. நிறைய பிக் ஸ்டார் கேஸ்ட் கூட இந்த படத்தில் சர்ப்ரைஸ் கேமியோ வர போகிறாங்களாம். அதில் முக்கியமாக நம்ம சிவகார்த்திகேயன் கூட ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸில் வர மாதிரி நியூஸு. ஸோ அது இன்னும் எந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ அந்த மாதிரி வருன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதை பற்றின நியூஸுமே இப்போலாம் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னும் நிறைய பிக் ஆர்டிஸ்ட்லாம் இந்த படத்தில் வந்து வர போகிறாங்க. அதெல்லாம் யாரெல்லாம் அப்கமிங்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி டீசர் பார்க்க ரெடியாக இருங்க. இன்றைக்கி மதியம் கரெக்டாக 12:07 இந்த படத்தோட டீசர் உங்களுக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ ஸ்டே டியூன்.